அண்ட் செஷன் ஜட்ஜ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக வினோபா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் டைரக்டர் பேரரசு சார் அவர்களுக்கு டைரக்டர் பகவதி சார் பாலா சார் சிறப்பு செய்கிறார். அடுத்ததாக லெஜெண்ட் காமெடி ஆக்டர் செந்தில் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் கருணாகரன் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பிஆர்ஓ யூனியன் தலைவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் எம் விஜயமுரளி சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. எம் விஜயமுரளி சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக ஆக்டர் இமான் அண்ணாச்சி சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சிறுபட தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பு செழியன் சார் அவர்களுக்கு உங்கள் கைத்தட்டல்களுடன் சிறப்பு செய்யப்படுகிறது. காஞ்சி அரிமா செல்வகுமார் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. எல்லா சார்பாகவும் பகவதி பாலா சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சவடு பட தயாரிப்பாளர் கண்ணன் லட்சுமணன் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக நமது திரைப்படத்தின் கதாநாயகன் படத்துல நடித்த இரண்டாவது ஹீரோயின் செல்லக்கிளி அந்த கேரக்டர் பண்ண ஹீரோயின் அவர்களை உங்கள் கைத்தட்டல்களுடன் மேடைக்கு வரவேற்கிறோம். அடுத்ததாக நமது திரைப்படத்தின் ஹீரோ ஹீரோயினுக்கு இப்ப சிறப்பு செய்யப்படுகிறது. ஹீரோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ஹைட்ல பாத்தீங்கன்னா விஷால் மாதிரிங்க, கலர்ல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் மாதிரி. சோ விஜயகாந்தும் விஷாலும் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு தில்லான ஒரு ஊர்ல இருந்து வந்த நம்ம தில் நட்ராஜ் அவர்களை சிறப்பு செய்வதற்காக டைரக்டர் பேரரசு சார் மற்றும் செந்தில் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தற்போது நமது படத்தின் கதாநாயகனுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. வேற ஒரு இடத்துல இருந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. வழக்கமாக விஐபிக்காண்டி வெயிட் பண்ணுற ஃபங்க்ஷன் இப்போ பத்திரிகையாளர்களுக்காண்டி வெயிட் பண்ணிருக்கு. அதுவே மிகப்பெரிய வளர்ச்சி. எதுக்காக மாமியார ஸ்டேஜுக்கு வர வைக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு பெருமைப்படுத்துறதுடா அப்படி கிடையாது சார். ஒரு பொண்ணா ஒரு சினிமா ஃபீல்டுக்கு வந்தா ஒரு மாமியார் வீட்டில் எவ்வளோ திட்டுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அம்மா வீடு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, மாமியார் வீடு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணது என் மாமியார் வீடு தான் சார். என் மாமியார், என் மச்சனை, என் நாத்தனாருங்க என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து 16வது நாளே நான் சினிமாவுக்கு வந்துட்டேன் சார்.
காரியம் முடிஞ்ச உடனே நான் வந்துட்டேன், எனக்கு பொட்டு வச்சு பூ வச்சு நீ வெளியில போ, நீ போய் உன் படம் வேலையை பாரு சாதின்னு எனக்கு என்கரேஜ் பண்ணது என் மாமியார் தான் சார். என் நாத்தனாருங்க தான் பண்ணாங்க. இந்த காலத்தில் இருக்கிற மாமியார் போகாத உள்ளவே என் புள்ள சேர்த்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் மாமியார் அது மாதிரி சொல்லலை, என் மச்சனை அப்படி சொல்லலை, என் மாமியார் ஃபேமிலி எனக்கு எதுவுமே சொல்லலை. நீ போ தைரியமாக போய் சாதி அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு என்கரேஜ். அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லா பெண்களையும் இந்த மாதிரி நம்பி வெளியே விட்டிங்கன்னா எல்லா பெண்களாலையும் சாதிக்க முடியும் சார். இந்த சிவசம்போ ஆடியோ ரிலீஸுக்கு வருகை தந்துள்ள நீதி அரசர் எஸ்கே கிருஷ்ணன் அவர்களையும், வினோபா அவர்களையும், ஆர் கணேஷ் அவர்களையும் இந்த படக்குழுவினர் சார்பில் முதல்ல வரவேற்கிறோம். ஏன்னா நீதியே இங்கே வந்து உட்கார்ந்துருக்குது. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. கைத்தட்டிய 10 பேருக்கு மட்டும் நன்றி. நீங்கள் கை தட்டினீங்கன்னு வச்சுங்க, உங்கள் உடம்புக்கு தான் ரொம்ப நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் உடம்பு. அந்த காலத்தில் கை தட்டுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் கை தட்ட உங்கள் ஹார்ட்டு நல்லா வேலை செய்யும். ஆமாம், ஏன்னா படம் எடுத்தாலே பிபி சுகர் ஏறுது. நீங்கள் கை தட்டி இறக்குங்க. அதே மாதிரி பேரரசர் இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்குன்னே வந்து வாழ்த்துறதை வந்து தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு இங்கே வந்திருக்கிறாரு. அப்புறம் நம்ம செந்தில், நடிகர் செந்தில்னாலே இன்னைக்கு வந்து அவரை அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு மறுபடியும் இன்னும் யாரும் இல்லை. இனிமேல் ஒருத்தர் பிறந்து தான் வரணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி குழந்தைங்க கிட்ட மட்டும் பிரபலமாக இருந்த நம்ம இமான் அண்ணாச்சி இன்னைக்கு பெண்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரு. அப்புறம் அன்பு செல்லியன் சார், அப்புறம் இந்த படத்தை நடிச்சிருந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம பகவதி சாலை பற்றி சொல்லி தான் ஆகணும். ஒரு அன்பு சார் சொல்ல போதே அடுத்த ராமநாராயணன் உருவாகிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்கிறது கூடுதல் செய்தி. அவருக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அவர் பார்த்திங்கன்னா அஷ்டவதானின்னு சொல்லலாம். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், கேமரா, நடிப்பு, தயாரிப்பு, விநியோகம், இது 8 இதையும் அவர் கையில் வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி புதுசாக வர்ற தயாரிப்பாளர்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம் சார். என்னுடைய சீஃப் கெஸ்ட் அனைவருக்குமே நன்றி முதல்ல வந்ததுக்கு. அதுக்கப்புறம் வணக்கம் சார். கீழே இருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட்டுங்களுக்கும் வணக்கம் சார். நீங்கள் வேறு யாருமே எல்லாம் வேறு இல்லை சார். எனக்கு எல்லாருமே ஒன்று தான். நீங்கள் எல்லாரும் வந்து இவ்வளோ நேரம் நின்னதுக்கு ரொம்ப நன்றி சார். சிவசம்பு படத்தின் தயாரிப்பாளர் அதிதேவி சார், லயன் செல்வகுமார் இணைய தயாரிப்பாளர். இந்த படத்தில் முக்கியமானவங்க எங்களுடைய டைரக்டர் பகவதி பாலா சார். இன்னைக்கு அவங்களுடைய பர்த்டே. எல்லாம் கடலுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய ஆசீர்வாதமும் ரொம்ப முக்கியம் சார். அப்புறம் இது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான படம் சார். என்னுடைய 2018 பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு மேடை இது. நிறைய பேசணும், ஆனால் நிறைய பெரியவங்க இருக்காங்க, அவ்வளோவா பேச முடியாது. இருந்தாலும் சொல்கிறேன், என்னுடைய உழைப்பு, என் கஷ்டம், என்னுடைய லட்சியம் எல்லாமே இந்த படம் தான். இந்த சிவசம்பு படம் தான் என்னுடைய எல்லாமே. நான் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு இவ்வளோ அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கிறேன்னா அது முக்கியமானவங்களுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும் சார். அதில் முதல்ல நான் நன்றி சொல்லணும்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த இணைய தயாரிப்பாளர் லயன் செல்வகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சார். அவர் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் என்னால் நிற்க முடியாது.
என்னுடைய ஜட்ஜிங்க சார் உங்களுடைய பவர் இல்லைனாலும் அவங்களுடைய அட்வைஸை கேட்டு தான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் நின்று இருக்கேன். எங்கள் ஜட்ஜி சாருங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு பெரிய நன்றி சார். அதுக்கப்புறம் மூணாவதாக நான் சொல்லணுன்னா, இவங்கெல்லாம் இருந்தால் மட்டும் போதாது, ஒரு இயக்குனர் இருந்தால் தான் ஒரு யாராக இருந்தாலும் தயாரிப்பாளர் ஆக முடியும். சும்மா எல்லாராலையும் தானாக தயாரிப்பாளர், பணம் இருக்கிறவங்களாம் தயாரிப்பாளர் ஆகிட முடியாது. அதுக்கேற்ற உழைப்பும் இருக்கணும், அதுக்கேற்ற டைரக்டரும் கரெக்டாக இருந்தால் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த இடத்துல என்னை நிற்க வச்சுக்க மூணாவது நபர்னு சொன்னோன்னா எங்கள் டைரக்டர் பகவதி பாலா சாருக்கு நன்றி சார். அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. ஏன்னா ஒரு பொண்ணை நான் வெளியே வந்து சாதிக்கிறதுக்கு காரணமே என்னுடைய ஃபேமிலி தான். என்னுடைய அம்மா வர முடியல, அவங்க உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அது என்னுடைய மாமியார் அடுத்தது என்னுடைய மாமியார் ஃபேமிலி வந்திருக்காங்க. ஏன்னா நான் ஒரு மருமகளாக ஒரு அம்மாவாக நான் நிறைய சாதிச்சிருக்கேன், எல்லாருக்கும் நல்ல பேர் எடுத்திருக்கேன். சினிமாவில் சாதிக்கணும்னு என்னுடைய வெறி, எப்படி சொல்கிறது, எனக்கு புருஷன்னு எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து 3 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறமும் நான் கவலைப்படாமல் இன்றைக்கி நான் துணிஞ்சு நிற்கிறேன்னு சொன்னால் அது சினிமா தான். ஐ லவ் மை சினிமா. என் சினிமா தான் எனக்கு லவர், என் சினிமா தான் என் புருஷன், என் சினிமா தான் எனக்கு எல்லாமே. சினிமாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எத்தனை தோல்வியும் சந்திக்கிறது தயாராக இருக்கேன். நான் ஜெயிக்கிற வரைக்கும் போராடிட்டே இருப்பேன். 1 படம் 10 படம் எத்தனை படமாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் தோல்வியே எனக்கு கிடையாது. என் சினிமா தான் எனக்கு ரொம்ப முக்கியம், என் சினிமா தான் எனக்கு உயிர். அதனால் என்னுடைய ஃபேமிலி வந்திருக்காங்க. என்னுடைய மாமியார்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும், என் மாமியாரை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க. என் மாமியார் ஃபேமிலியை கூப்பிட்டு நான் மேடையில் கொஞ்சம் உங்களுக்கு மரியாதை எனக்கு செய்யணும்னு ஆசை சார். என் மாமியார் ஃபேமிலி மட்டும் வந்துருத்தோம். அத்தை வாங்க அத்தை. சுபத்திர படத்தின் கதாநாயகனாக நடித்துள்ளேன். எங்கள் குடும்பத்துலேயும் சரி எங்கள் ஊர்லேயும் சரி இது வரைக்கும் சினிமாவில் யாரும் நடித்தது கிடையாது. நான் தான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு என்னை விட எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. அவங்க பையன் வந்து நல்லா பெரிய லெவலில் போகணும்னு சொல்லி எங்கள் அப்பா தான் முயற்சி பண்ணி எனக்கு பண்ணி விட்டாங்க. அதிலே வந்து பாலா சாரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 3 டைரக்டரை பார்த்து பேசி எல்லாமே வந்து நஷ்டத்தில் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோட பெஸ்ட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் பாலா சாரை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவங்ககிட்ட வந்து பாலா சார்கிட்ட பற்றி எங்கள் அப்பாட்ட சொன்னேன். உடனே எங்கள் அப்பா பேசிட்டு சரி ஓகே சார் நம்ம எப்போ ஷூட்டிங் போகலான்னு கேட்டாங்க. சார் 3 நாளில் போகலான்னு சொல்லிட்டு ஷூட் ஆரம்பித்து ஊட்டிக்கு போனோம். சென்னையில் போலீஸ் ஸ்டேஷன் சீன் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து சார் வந்து இப்போ 2 கதாநாயகி தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் எங்கள் படத்தில் நடித்தது மொத்தம் 5 கதாநாயகி. 3 நாள் 7 நாள் ஷூட்டிங் போச்சு. கடைசி வரைக்கும் ஒரு ஹீரோனி கூட காட்டவே இல்லை. மணி சார் என்ன சார் எப்போ சார் ஹீரோனி காட்டுவீங்கன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னார், இருங்க சார் படத்தில் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து இறந்துருந்தாங்க, அதனால் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வச்சு கொஞ்சம் எடுப்போம், அதுக்கப்புறம் தான் ஹீரோனி வரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பார்த்துட்டு அவன் பொண்டாட்டிட்டு சொன்னேன், உடனே உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோவை தான் பார்க்கணும், ஹீரோனி பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலியில் போய் ஷூட்டிங் போயிருந்தோம். அப்போ சார் வந்தாங்க. சரி சார் இன்னைக்கு ஹீரோயினி வருது பாருங்கள் சார்னு சொன்னாங்க. அப்படியா சார் சரி ஓகே சார்னு சொல்லிட்டு யார் வரான்னு பார்த்துட்டே இருந்தேன். அதுக்குள்ளே சொன்னாங்க சார் ஹீரோயினி பாம்பேலேருந்து வருது. உடனே என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தாங்க, டே மச்சான் பாம்பே வா, ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம். ஹீரோயின் நானும் வரும்னு பார்த்துட்டே இருக்கேன். லாஸ்ட்டாக வந்தது எப்போ 35 வயசில் ஒரு ஆண்டியை கொண்டு வந்து விட்டாங்க, இதான் ஹீரோன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக நான் மூச்சு வாங்கினதில் அது மட்டும் தான் இதாகிடுச்சு. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே சார்னு சொல்லிட்டு, ஐயோ சார் வேணவே வேணாம் எனக்கு ஹீரோனே வேண்டாம் சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை சார் அது உங்களுக்கு ஹீரோனி கிடையாது, அது வந்து உங்களோட அத்தை பொண்ணு ஒரு கேரக்டர், அவ்வளோதான், உங்களுக்கு ஹீரோனி நாளைக்கு வருது சார்னு சொன்னாங்க. சரி நாளைக்கு ஏதாவது நல்ல பொண்ணா வரும் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த நாள் பார்த்தேன், வெயிட் பண்ண அடுத்த நாள் வந்துச்சு. 45 வயசில் வந்துச்சு ஒரு ஆண்டி. என்ன சார் இது நேரத்தோட இன்னைக்கு அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். சார் இது வந்து ஹீரோனி தான், இது வந்து பூக்காரி சார், அது வந்து உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணும், நீங்கள் வந்து லவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சார் சொன்னேன். நாளைக்கு பாருங்க சார் உங்களுக்கு 19 வயசில் கூப்பிட்டு வரேன்னு சொன்னாங்க. சரின்னு பார்த்து சரி பார்க்கலாம் சார்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் வந்துச்சு. எப்படி இருந்துச்சு, 19 வயசில் காஞ்சி போன கருவாடு மாதிரி கரையேன்னு வந்தது ஒன்று. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க சார், இது யார் சார்னு கேட்டேன். இது வந்து பூக்காரிக்கு அடிஷன்டு. சரி என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, சரி சார் ஹீரோனி வேணாம் சார் ப்ளீஸ் சார் சொன்னேன். இல்லை சார் வருது சார் நாளைக்கு வருது சார்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் போய் ஒரு ஸ்கூல் சீன் எடுக்க போயிருந்தோம். அப்போ ஸ்கூலில் வந்து இது சார் இப்போ வந்துடுவாங்க பாருங்க புடவை கட்டிட்டு வருவாங்கன்னு சொன்னாங்க. நானும் வாசலில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லா டீச்சராக லைனாக வந்தாங்க. ஐயோ இதாக இருக்குமா இருக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் வரல. லாஸ்ட்டில் ஒரு ஆயா தூரமாக அசைஞ்சு சொன்னாங்க. ஐயோ வச்சுட்டாரு ஆப்புன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஆயாவுக்கு பின்னாடி தான் அப்படி என்ட்ரி கொடுக்காங்க நம்ம ஹீரோனி. சரி ஏதோ பார்த்ததுக்கு இதாக கொஞ்சம் சுமாராக இருக்குது, சரி ஏற்றுப்போம் அப்படி சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே விஞ்ஞானபுரத்தில் வச்சு ஷூட்டிங் போயிருந்தோம். அப்போ வந்தப்போ தான் அங்கே வந்தாங்க. நான் சார் யார் சார் ஹீரோன்னு கேட்டாங்க. உங்களுக்கு செல்லமான ஹீரோயின் சார், உங்களோட செல்ல கிளியை பறந்து விடாமல் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு கொடுத்தாங்க. சரி ஓகே சார்னு சொல்லிட்டு அடுத்ததான் அந்த ஹீரோயின் வந்தாங்க, அவங்க கூட ட்ராவல் பண்ணோம்.
அதுக்கப்புறம் வந்து எனக்கு சினிமாவில் வந்து ரொம்ப கொஞ்சம் கூச்ச சோகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணாச்சிலாம் வந்தோடனே சரி நமக்கு வந்து அண்ணாச்சை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். எப்படா ஐயோ சொல்லக்கூடாதுல. உடனே அண்ணாச்சி சொன்னாங்க, ஏல என்ன வா நீ ஏன் இது பண்ணுறன்னு சொல்லிட்டு நான் வந்து லைட்டாக தாங்கினாலும் அண்ணாச்சி வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் அண்ணாச்சி கூட வந்து நல்லா சிங்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாரப்பாம்பு மாமா வந்தாங்க. அன்னைக்கு பார்த்ததான் சாரப்பாம்பு. எப்போ வந்தாலும் மாப்பிளா ஃபோன் பண்ண, மாப்பிளா எப்படி இருக்கீங்க? மாப்பிளா வாங்க 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 மாப்பிளா அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் 2 மாமா கிடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மாமியார் 4 பேர். இதான் ஒரு அம்மா இருந்தாங்களே, இந்த கேக் எடுத்துட்டு வந்தாங்களே, எப்போ போனா என்ன மருமகனே, எங்கள் மாமியார் கூட கேட்க மாட்டாங்க மருமகனேன்னு சொல்லிட்டு. நானும் மாமியார் அத்தை தான் கூப்பிடுவேன். மாமியார் கூப்பிட்ட வரையாள் இவங்க தான். சரி ஓகே சார். சரி பாலா சார் வந்து நல்லா படம் எடுத்திருக்காங்க. எல்லா படத்தையும் நீங்கள் தான் வெற்றி இது பண்ணணும். ஓகே. ஆனால் ஒன்று சார், எனக்கு வந்து இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் பார்த்ததுக்கப்புறம் பாலா சார் மேலே ரொம்ப கடுப்பாக ஜாம்பவான் ஜாம்பவான் சார் எல்லாருக்கும் ஐயா என்எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு, அப்புறம் வந்து கணேஷ் ஐயா நீதிபதி கணேஷ் ஐயா அவர்களுக்கு, அப்புறம் வைத்தியநாதன் சார் அவர்களுக்கு, அதுக்கப்புறம் எனது பாசத்துக்குரிய அண்ணன். அதாவது இன்றைக்கி வந்து உலகத்தையே ஒரே ஒரு வாழைப்பழத்தினால நிறைய நோயாளியை குணப்படுத்தின டாக்டர் செந்தில் சார் அவர்களுக்கு, அப்புறம் இன்றைக்கி வந்து நமக்கு எத்தனை மாவட்டம் இருக்குன்னு அண்ணனை பார்த்தா தெரியும், அத்தனை மாவட்டத்துக்கும் ஸ்பேரன்ஸ் ஐயா அவர்களுக்கு அண்ணனுக்கு, அதுக்கப்புறம் கருணா சார் அவர்களுக்கு, அப்புறம் அன்பு சார் அவர்களுக்கு, அப்புறம் விஜயமல்லி சார் என்னோடய படங்கள்லாம் தொடர்ந்து பிஆர்ஓ பண்ணி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணேன் விஜயமல்லி சார் அவங்களுக்கும். அதுக்கப்புறம் அண்ணாச்சி இமான் அண்ணாச்சிக்கிறத நான் ஒரு 4 படமாக அவருக்கு ட்ரை பண்ணி அவர் கால்ஷீட் தள்ள இந்த படத்தை கால்ஷீட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 படம் கால்ஷீட் கொடுத்துட்டாரு. ஸோ அண்ணாச்சி கால்ஷீட் பிடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி செந்தில் சார் கிட்ட நான் ஒரு 10 படமாக ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறேன். டேட் இருக்காது, அதுக்கு ஏதோ ஒன்று தள்ளி போச்சு. இந்த படத்தில் அவங்களாம் அடிச்சது இது எல்லாமே சிவனோட அருள்னு நினைக்கிறேன். ஸோ சிவன் இது. அதனால் எனக்கு வந்து இதில் ஆர்டிஸ்ட் நல்லா எனக்கு கவர் பண்ணாங்க. அதுமாரி வந்து எங்களோட தயாரிப்பில் இருக்கிற ரதி தேவமடா இருந்தாலும் சரி, ஐயா சிவகுமார் இருந்தாலும் சரி, ஸோ அவங்க ஃபுல் சப்போர்ட் இருந்தாங்க. இது வந்து நான் கிட்டத்தட்ட இப்போ ஹீரோ சொன்னார், ஹீரோயினை பற்றி சொன்னார். இந்த படம் வந்து முழுக்க இது வந்து ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட படம். சிவசம்போ அப்படின்னா அது சாமி படம் கிடையாது. இது வந்து முழுக்க ஒரு பெண் அடிமைத்தனம், இப்போவும் பெண் அடிமைத்தனம் இருக்குது அந்த படத்தில். அந்த படத்தை இருக்குது, அது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ அது உடைக்கணும். அப்போ என்னன்னா அது யாரால் உடைக்க முடியும்? பெண்கள் எழுச்சி எடுத்தால் தான் உடைக்க முடியும். அப்படி தான் அந்த படம் கதை. அதனால் நிறைய பெண்கள் நிறைய நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து கிளைமேக்ஸ் இது வந்து சார் சொன்ன ஒரே ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். இது கிளைமேக்ஸ் வந்து பார்த்ததில்ல, இது பெண்கள் சம்மந்தப்பட்ட படம்னால இது வந்து அந்த ஹீரோயின் தான் வந்து அந்த கிளைமேக்ஸ் முடிக்கணும். அப்போ அது வந்து ஒரே வாக்குவாதம் எனக்கு ஹீரோக்கும். சார் என்ன சார் படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஹீரோயினை கண்ணிலையும் காட்டல, அப்பப்போ காட்டி போயிட்டீங்க, இப்போ கிளைமேக்ஸ் தனியாக போய் அவங்க போய் முடிச்சா அப்படி சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவருக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருக்குது. பொதுவாக வந்து நான் வந்து படங்கள் பண்ணும்போது இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட நான் இயக்குற 16வது படம் இது சிவசம்போ. நிறைய கேமராமேன் பண்ணியிருக்கிறேன், நிறைய நடிச்சிருக்கிறேன். என்னென்னா மேக்ஸிமம் வந்து நான் யாருக்கும் கதை சொல்கிறது கிடையாது. ஏன் கதை சொல்ல கிடையாதுன்னா, நம்ம லோ பட்ஜெட்டில் பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஊரில் போய் எடுப்போம். அது என்னன்னா கதை சொல்கிறேன், அந்த ஊரில் யாராவது ஒரு கதையை சொல்லிடுவாங்க. அது என்ன ஒன்று அது பிரச்சனையாயிரும். இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிமுக்கு அப்படின்னா அவங்க ஒரு 2000 வச்சுருப்பாங்க லொகேஷன் சார்ஜ். அதே ஃபிலிமுக்குன்னா ஒரு 25000 வச்சுருப்பாங்க. அதேமாதிரி சில கதை வந்து ஜாதி சம்மந்தப்பட்ட கதையாக இருக்கும், மத சம்மந்தப்பட்ட கதையாக இருக்கும் சொல்லிட்டு அங்கே சொல்லி நாங்கள் பெரிய பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு யார்ட்டையும் கதை சொல்கிறதில்ல. மோஸ்ட்லி நான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர்கிட்ட, ஊர் தலைவர்கிட்ட, அப்புறம் இதேமாதிரி ஆட்கள் நிறைய கதை சொல்லியிருக்கேன். அவங்களும் ஏதாவது கதை சொல்லி ஆனால் படத்தில் நம்ம சொன்ன கதை எதுவுமே வராது அப்படி சொல்லி வருது. இதில் வந்து கிளைமேக்ஸ் வந்து அவர் நடிக்க மாட்டேன்ட்டார் ஹீரோ. அவர் வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து ஹீரோயின் தான் எல்லாமே நிற்கிறாங்க. அதனால் எனக்கு வந்து இல்லை சார், கிளைமேக்ஸ்லாம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லலை. சார் வந்து என்னை கூட்டு போய் டம்மி ஆகிட்டாங்க கிளைமேக்ஸில். சரி நல்லா எடுப்பாங்கன்னு பார்த்தா லாஸ்ட்டில் வந்து ஹீரோ போய் ஹீரோயினை காப்பாற்ற போய் ஹீரோ கால்குள்ளே போட்டு மிதித்து ஹீரோயினை வந்து காப்பாற்றிருக்கு. அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படம் பார்த்துட்டு போன வாரம் என் ஃப்ரெண்ட்லாம் வந்திருந்தாங்க, போய் படம் பார்த்தோம். பார்த்துட்டு சொல்கிறாங்க, எங்கள் மச்சான் இருக்க தூத்துக்குடி கொத்தனாரு என்ன தூக்கி போட்டு நீ குத்துவோன்னு பார்த்தா உடனே கீழே படுக்க வச்சு அவங்க அடிக்க. ஐயோ கதையை சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறது இல்லையே. இப்போவே கதை வந்துருச்சு. ஆக்சுவலி கிளைமேக்ஸில் வந்து அவர் சமாபுரத்தை பெரிய விஷயமாச்சு. ஒரே ஒரு கதை சொன்னேன் சார், நான் ஒரே ஒரு குட்டி கதை சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு விட சொல்லுங்கள் சார். அது கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதானே. சரி நான் கதை சொல்லுங்கள் சார். இது வந்து நம்ம படித்த கதை தான், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு 2 நாட்டுக்குள்ள ஒரு சின்ன போர் நடந்தது. அதில் வந்து ஒரு மன்னன் செவிச்சிருவார். அந்த மன்னன் கல்யாணம் ஆகியிருக்காரு, 2 பேருமே கல்யாணம் ஆகியிருக்காரு. அப்போ அந்த செவிச்ச மன்னன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பார். அப்போ அந்த பொண்ணு சொல்லும், நான் ஒரு விடுதலை போடுறேன், நீ வந்து அதுக்கு ஆன்சர் சொன்னால் அவனை கல்யாணம் பண்ணிவிடுவேன், இல்லை கல்யாணம் பண்ண மாட்டேன், எனக்கு புத்திசாலியான ஒரு கணவன் தான் வேணும் அப்படிங்கும். சரி அப்படின்ட்டுதாங்க. சரி இல்லை அது ஒரு போயிட்டே இருக்கும்போது போர் ஆரம்பிச்சிருது. போரில் அந்த லவ் பண்ணுறவன் செவிச்சிடுறான். அப்போ வந்து தோத்தவன்ட்ட கூப்பிட்டு கேட்குறான், இந்த பார் நான் உங்களுக்கு ஒரு விடுதலை சொல்கிறேன்,
நீ அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன்னா இந்த நாடை வந்து நீ எடுத்துக்கோ, உன் நாடை வந்து நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னா. சரி என்ன கேளுங்க, பெண்களின் ஆழ மனசு என்ன நினைப்பாங்க அதை மட்டும் சொல்லுண்ணா. பெண்கள் என்ன நினைக்கிறாங்க நமக்கு தெரியாது, அது ஆள் மனசில் எப்படி நினைப்பாங்க எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு அவன் அந்த அரசு வந்து எல்லாத்தையும் கேட்டான். இப்போ எதிர்நாட்டு அரசை கேட்டுக்கிறான். சரி இதை ஆன்சர் சொல்லிட்டு ஒரு 3 நாள் டைம் கேட்டாப்புல. 3 நாள் சொல்லிட்டேன்னா உனக்கு நாடு உனக்கு தந்துருக்காப்புல. இப்போ ஊரில் எல்லாத்தையும் கேட்டுருக்காப்புல. இந்த பெண்கள் வந்து அடிமனசு நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க எல்லாம் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சொல்கிறாங்க எங்கள் கடலோட ஆழத்தோட பார்த்துடலாம் பெண்கள் வர நம்மளுடைய லெஜெண்ட் ஆக்டர், லெஜெண்ட் காமெடி ஆக்டர் டாக்டர் செந்தில் சார் அவர்களை உங்கள் கைத்தட்டல்களுடன் மேடையில் பேசுவதற்காக வரவேற்கிறோம். பேட்டரி இங்கு வந்திருக்கும் பெரியவர்களே, நீதி அரசர் அவர்களே, திருப்பாச்சி டைரக்டர் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எனக்கு தொண்டை கட்டியிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், இங்கே வந்து படம் எடுக்கணும்னு நம்ம பாலா சொன்னாப்புல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ வந்து சரியாக கதை எடுத்தால் கரெக்டாக ஓடும். இவங்க கதையை சரியாக எடுக்கிறது இல்லை, அதை எடுத்தால் தான் ஓடும். சும்மா இப்போ ஜனங்கள்லாம் கம்ப்யூட்டர் லெவலுக்கு போயிட்டாங்க. நம்ம வந்து ஒழுங்காக எடுக்கணும். இப்படியே இந்த பாலா மாதிரிய ரொம்ப பேர் எடுக்கிறாங்க, ஒரு படமெல்லாம் நடிக்கிறாங்க. எதுக்கு நம்ம சும்மா இருப்பானே, நடிப்போம்னு நடிக்கிறேன். அதாவது சில கதைகள், காமெடிகள், அந்த காமெடி வந்து நன்றாக இருக்கணும், நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வச்சுக்கணும். இப்படி எல்லாம் கலந்து நம்ம படம் எடுக்கணும். இப்போ நம்ம டைரக்டர் பேரரசு அவர் படங்கள்லாம் சூப்பராக இருக்கும். அவர் படத்தில் நடிக்கிற அவர் நான் நடிக்கும்போது அசுனர் தான். இப்படி கதை நல்லா இருந்தால் எப்பவுமே வெற்றி படமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே ப்ரொடியூசர் அவங்க சொன்னாங்க. அப்புறம் இணைத்தையா படம் செல்வம்மா, அப்புறம் என்ன பகவதி படம். சரி, எல்லாருக்கும் வணக்கம். இப்படி எவ்வளோ பேசுகிறோம், தொண்டு வர சரியில்லை. ஆமாம், அதாவது 5 மணிக்குன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு தூங்க போகிற நேரத்தில் இது பண்ணாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். அருமை நண்பர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கலைத்துறையிலே தங்களை எல்லாம் ஈடுபடுத்திக் கொண்டு பல்வேறு தகுதிகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர்களே, இன்றைய தினம் திரை உலகம் சார்பில் இசை தட்டை வெளியிடுகின்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக என்னை அன்புக்குரிய செல்லக்குமார் அவர்கள் அழைத்ததன் பேரில் நானும் அன்புக்குரிய மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய கணேசன் அவர்களும் இங்கே வந்திருக்கின்றோம். கலைத்துறை என்பது தங்க சுரங்கம் போன்றது. இதிலே திறமை உள்ளவர்கள் எப்படி சுரங்கத்திலே வெட்டி வெட்டி எடுக்கின்றார்களோ அதை போல
இது ஒரு அன்னபாத்திரமாக இருக்கின்றது என்பதை இந்த மேடையிலே பேசிய அத்தனை பேர்களும் எடுத்துச் சொல்லியிருக்கின்றார்கள். பெரிய நன்றி சொல்றேன். ஏன்னா வந்திருக்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன படம் முதல்ல வந்து அறிமுகமாகி பண்றோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்க நேரத்தை ஒதுக்கி இங்க வந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஓகே, நான் எல்லாரும் பத்தி தனித்தனியா பேசணும்னு நினைச்சேன். எனக்கே பசி வந்துருச்சு, உங்களுக்கு எல்லாம் பசி வந்திருக்கும், அதனால ஷார்ட்டா சொல்லிடுறேன். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பத்தி சொன்னா ஒரு நல்ல காமெடியான ஒரு சூப்பரான ஒரு கதை இருக்கு. ட்ரெய்லர் வந்து நீங்க எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக வந்து எங்க சார் வந்து கொஞ்சம் காமெடியாவும் அப்படி கொஞ்சம் கில்மாவை கட் பண்ணி வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. பட் அதையும் தாண்டி வந்து ஒரு செம்மையான ஒரு கதை இருக்கு. அந்த கதையை வந்து நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் வந்து நிறைய சின்ன பட்ஜெட் படம் வந்து எடுக்கிறாங்க, பட் நிறைய ரிலீஸ் ஆகாது. ஆனா இந்த படம் இந்த ஸ்டேஜ்ல இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கு முக்கியமா காரணமா இருந்த நட்ராஜ் சார், எங்க பகவதி பாலா சார், ரதி மேம், செல்வகுமார் சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, மித்ததெல்லாம் அப்புறமா பேசலாம். தேங்க்யூ. ஹாய், எங்கள் கூகுளில் எல்லா பெரியவங்களுக்கும் முதல் வணக்கம். பிரசங் நீங்க எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல இந்த செல்லக்கலைங்கிற கேரக்டரை என்னை நம்பி எனக்கு கொடுத்த பகவதி பாலாஜா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சிவசம்போ எடுத்த உடனே எல்லாருமே என்னடா சாமி பேராக இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. அது இருந்தாலும் நீங்கள் தேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அதில் அதை தாண்டி காமெடி, ஃபைட், எமோஷ்னல்ங்கிறது நிறையா மிக்ஸ் ஆகி தான் இது ஒரு படமாக வந்திருக்கு. ஸோ ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படமாக தான் நானும் இதை நினைக்கிறேன். நீங்கள் யோசிக்காமல் எல்லாரும் உங்கள் குடும்பத்தோடு வந்து பார்க்கல. எந்த இடத்துலையும் நீங்கள் முகம் சுழிக்கிற மாதிரி ஒரு காட்சியும் வராது. ஸோ எங்கள் மக்கள் எல்லாருமே எங்களோட படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அப்போ தான் எங்கள் படமும் வளரும், அதில் நடிச்சுருக்கிறாங்க எல்லாருமே வளருவோம்னு சொல்லி நன்றி, வணக்கம். அந்த இடம் அது ரொம்ப பிஸியான ஏரியா. நம்ம காமெடியிலே டெவலப்மெண்ட் போயிட்டு இருப்போமே. அண்ணனை திரும்பவும் நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு கூப்பிடுறோம். அதனால் அண்ணன் அவர்கள் இந்த படத்தில் மட்டும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை நடிச்சார் நினைக்கிறேன். வரப்போம் பண்ணிப்போம். அடுத்த படத்தில் வந்து அண்ணன் காமெடியில் இதனுடைய பணிகளை தொடர வாழ்த்துகள். அப்புறம் அண்ணன் பேரரசு அண்ணன் இதோடு நிறுத்திக்கிறேன். சரியா, நம்ம அண்ணன் பேசுனீங்கன்னா நாங்கள் எல்லாம் துப்புன்னு ஓடிடுவோம். ஏன்னா மணி 9 ஆகிடுச்சு. அதனால் நம்ம சிவசம்போ திரைப்படம் நடித்த அதை வாழ்த்த வந்த இதில் கலந்துக்கிட்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் சொல்லி இந்த படமும் கண்டிப்பாக அவர் பாலாண்ணன் சொன்ன மாதிரி, பகவதி பாலா சார் சொன்ன மாதிரி அவர் கணக்கு சொல்றார். அதே போல் இந்த படமும் அதை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அதில் இயக்கிய பகவதி பாலா அவர்களுக்கும் இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. சிவசம்பவ படம் கண்டிப்பாக நான் நிறைய பேச மாட்டேன். ஏன்னா நேரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நிறைய ஜாம்பவான்களாக இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு எனக்கு அளித்த திரு பகவதி பாலா இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்கள் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற இதில் நடிச்சிருக்கிற கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சாட்டா நடிக்கலை இது வரைக்கும், இதுக்கப்புறம் நடிப்பாங்க. ஆனாலும் எதிரும் புதிரும் படத்தில் அந்த காமெடி ட்ராக் நம்ம எழுதுனது. ஆமாம், அதில் கவுண்டும் என்னென்னா செதிலன்னு நடிச்சிருக்காங்க. என்னோடய காமெடி ட்ராக்கு நடித்தது அப்போயே நான் வெற்றி நினச்சிட்டேன். நம்ம ஒரு காமெடி ட்ராக்கு நம்மளோட வசனத்தை கவுண்டும் நேரம்னு செந்தில் பேசிட்டாங்களே, அப்போயே எனக்கு ஒரு நிறைவு. அப்புறம் தான் திருப்பாச்சி சிவகாசிலாம். இந்த படத்தோட தயாரிப்பாளர் ரதிதேவி அவர்கள் ஒன்று சொன்னாங்க பேசும்போது, எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும், இதற்காக எத்தனை முறை வேண்டாலும் நான் தோற்று கொண்டே இருப்பேன். நாங்கள் நீங்கள் ஜெயிச்சு கொண்டே இருக்கணும். நீங்கள் முதல்ல வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க. ஏன்னா என்னைக்கு நீங்கள் மாமியாரை கூட்டு வந்து மேடையில் ஏற்றி சால்வு போத்துட்டீங்களோ அன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு மாமியாரை கூப்பிட்றதே ஒரு விஷயம். அது மேடையில் ஏற்றி சால்வு போத்தி அப்போ நீ சரியான ஒரு வீரப்பெண்னு சொல்லலாம், ஆளுமைன்னு சொல்லலாம், இது மிகப்பெரிய வெற்றியும் சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையிலே இந்த அளவுக்கு ஒரு சிங்கப்பெண்ணு சொல்லலாம், என்னோட சொல்லலாம் உங்களை. அப்படி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சினிமாவில் வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணார்.
கதாநாயகி பாவம் அவரும் பில்டப் பண்ணியிருக்காரு. ஆனால் பகவதி பாலா வந்து ஒரு விவரமான இயக்குனர். ஏன்னா ஃபஸ்ட்டே ஒன்றாவது ஹீரோ நிறுத்திட்டா ஏதோ விமர்சனம் பண்ணுவாரோ, கலர் சரியில்லை, உயரம் சரியில்லை, அவ்வளோ நான் நினச்ச மாதிரி இல்லை, இப்படிலாம் சொல்லிடுவாருன்ட்டு ஃபஸ்ட்டு 35 வயசில் ஒன்று, அப்புறம் 40 வயசில் ஒன்று, இப்படி காட்டி காட்டி கடைசியாக எதை கட்டினாலும் ஓகேன்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டு கடைசி போய் காட்டியிருக்காரு. அவரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா 30, 40 இப்போ தானே 15, 20 வயசுல காட்டுறாரு, ஓகேட்டார். ஆனால் அங்கேயே நம்ம இயக்குனர் கௌரவமான ஆளாக இருக்காரு. இதான் ஏமாட்டாப்லையா. ஆனால் உங்கள் கண்ணுக்கு அப்படி இருக்கலாம், எங்கள் கண்ணுக்கு கீழே கலையாக இருக்கு, ரொம்ப கலையாக இருக்கு. இந்த மாப்பிள்ளை பார்ப்பாங்க, நம்மளுக்கு 20 நிமிஷத்தில் பார்ப்பாங்க. பையன் போவான், மாப்பிள்ளை பார்க்க போவான். போனால் பார்த்துட்டு பொண்ணு கொஞ்சம் உயரம் கம்மியாக வந்துடுவான். அப்புறம் 22 வயசில் போய் பொண்ணு பார்ப்பான், அந்தளவுக்கு கலர் இல்லை, பொண்ணு வந்துடுவான். அப்புறம் 30 வயசில் காட்டுவாங்க, இப்போ பார்ப்பான், இல்லை ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்குது, பொண்ணு வந்துடுவான். இப்படியே போயிட்டுருக்கோம். 30 வயசுக்கு மேலே இவனை பொண்ணு வாக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மாப்பிள்ளை வயசு 35 கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்கும்போது அப்போ என்ன மனதில் வரும்னா, ஏதோ பொண்ணு கிடைச்சா போதும் அப்படி நில வரும்போது 36, 30 வயசு உட்காருவார், பொண்ணு வரும், அது வரும்போது ஓகேன்றாப்ல. அது மாதிரி 38 வயசுல பொண்ணு பார்த்த கதை தான் நம்ம தில் நட்ராஜ் கதை. இன்னும் அது கொஞ்சம் அந்த ரொம்ப பாதிப்பில் இருக்காரு. இந்த படத்துக்கு வெற்றிக்கு அப்புறம் தான் ஓஹோ அவருக்கு அது கூட பிரச்சனை இல்லை. கிளைமாக்ஸில் நம்மளை வந்து பொண்ணு காப்பாத்திச்சேன். உலகத்தை காப்பாற்றுற பொண்ணுதாயா. நம்மளை 10 மாதம் சுமந்து பெற்று உலகத்தை கொண்டு வந்ததே பொண்ணு தான். No,